இவங்களுக்கும் அதே இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா தானே இருக்கணும். சார், அதான் நான் சொன்னேன்ல, எங்களுக்கு நேத்துல இருந்து இதே மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க. ஆனா இது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன், நம்புங்க சார். இல்ல, எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. உங்க சித்தப்பா எங்க இருந்தாலும் நீங்க அவங்கள உடனே வர சொல்லுங்க. நாங்க அவரை பார்த்தே ஆகணும். ஆமாங்க, உதய பெருமாள் இப்போ இங்க வந்தே ஆகணும். இல்லனா நடக்கிறதே வேற. சார், சித்தப்பா இப்பதான் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாரு. அவரால வீட்டுக்கு வர முடியாது, மீட்டிங் முடிச்சிட்டு அப்படியே வெளியூருக்கு போறதா சொன்னாரு. என்ன விளையாடுறீங்களா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க சித்தப்பா வீட்டுல தான் இருக்கிறதா சொன்னீங்க. அப்புறம் வெளியே போயிருக்கிறதா சொன்னீங்க. இப்போ வெளியூர் போறதா சொல்றீங்க. என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நான் சொல்றது உண்மைதான் சார், நம்புங்க. அப்படியா? சரி, உங்க சித்தப்பாவை போன்ல பேச சொல்லுங்க, நாங்க நம்புறோம். இல்ல சார், அவரோட போன் இப்போ சைலண்ட்ல இருக்கும். ஏன்னா அவர் ஒரு மீட்டிங்ல இருக்காரு. இப்போ அவரால பேச முடியாது. அப்படியா? எந்த மீட்டிங்ல இருக்காருன்னு சொல்லுங்க, நாங்களே பேசிக்கிறோம். சொல்லுங்க இந்திராணி, என்ன யோசிக்கிறீங்க? அவர் எந்த மீட்டிங் போறாருன்னு உங்ககிட்ட சொல்லலையா? இத பாருங்க இந்திராணி, ஒழுங்கா உண்மையை நீங்களே சொல்லிடுங்க. இல்லனா இதுவே பெரிய இஷ்யூ ஆயிடும். அண்ணி, மாமா லைன்ல இருக்காரு. நாங்க பேசுறோம், கொடுங்க. ஹலோ மாமா, போன் அவங்க கிட்ட கொடுக்கறேன். ஹலோ. என்ன பிரணவ், ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா சார், உங்களை பார்த்துட்டு போறோம் தான் வீட்டுக்கு வந்தோம். சரி, எனக்கு கால் பண்ணிட்டு வர வேண்டியது தானே? சார், அது வந்து இப்படிதான் சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்து உட்காருவீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? வீட்டுல உள்ளவங்க கிட்ட என்ன பார்த்துட்டு தான் போவேன்னு பிரச்சனை கொடுக்கறீங்களாமே. என்ன அவசியம் என்ன இப்பவே பார்த்தாகணுமா? அப்படி பார்க்கணும்னா உங்க மொத்த கான்ட்ராக்டும் கேன்சல் ஆயிடும். பரவாயில்லையா? சார், சாரி சார், நாங்க தப்பா எடுத்துக்கிட்டோம். வெளியில சில பேர் உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் பேசிக்கிட்டாங்க. அதை கேட்டுதான் நாங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டோம். அது ராங் இன்ஃபர்மேஷன். சில பேர் எனக்கே கால் பண்ணி அது சம்பந்தமா கேட்டாங்க. நானும் அவங்க கிட்ட எல்லாம் அது உண்மை இல்லைன்னு பதில் சொன்னேன். சரி, நீங்க எதுவா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட தானே கால் பண்ணி கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நேர்ல வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? இதை வச்சுக்கிட்டு நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும்னு தெரியும்ல? சார், அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். சாரி சார், நாங்க தெரியாம இப்படி பண்ணிட்டோம். உங்களை கேட்காம நாங்க வந்தது தப்புதான் சார். எங்களை மன்னிச்சிருங்க சார். ஒழுங்கா இந்திராணி கிட்ட சாரி கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்புங்க. இல்லனா நான் சொன்னதை செஞ்சிருவேன். இதோ கிளம்பிட்டேன் சார். இந்திராணி, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க பண்ணது தப்புதான். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம். எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க கிளம்புறோம்.
என்ன அதான் இந்த பிளானும் வேஸ்டா போயிடுச்சுல. அப்புறம் ஏன் இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? கிளம்ப வேண்டியது தானே? ஓ, அப்ப நீ உண்மையாவே எம்டியை தான் பார்க்க வந்தியா? இந்திராணி, எதுக்கு உனக்கு இந்த பொழப்பு? இப்படி கேவலமா வந்தவங்க கிட்ட போய் சொல்ற? இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணிதான் உன் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கியா? பெரிய இவ மாதிரி நேர்மை நியாயம் எல்லாம் பேசுவீங்க. இப்ப அதெல்லாம் எங்க போச்சு? வெளியில அப்படியே நல்லவ விஷம் போடுறது.